இந்த சிவன் என்ற சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது தவம். சோ அவர் எப்ப பார்த்தாலும் தவம் செய்து கொண்டே இருப்பாரு. சோ அந்த தவம் செய்யும் போது அவருக்கு அவரே ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி மாஸ்டர் இருந்தாலும் அவர் இன்னும் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்ல பாத்தீங்கன்னா 4 ஜாமுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஜாம் அப்புறம் ஒவ்வொரு நேரத்திலையும் அங்கே ஒரு அபிஷேகம் நடக்கும், ஒரு ஆரத்தி நடக்கும், ஒரு இது நடக்கும். சோ ஒவ்வொரு நார்மலா டெய்லி பூஜை ஒரு காலையில ஈவினிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தர்ஷனம் மட்டும் இருக்கும். ஆனா முழு இரவு அங்க அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த குளிர்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஹையஸ்ட் எனர்ஜி ரிசீவ் பண்ற நாள் அது.